திருவண்ணாமலையிலேருந்து சேலம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, ஊத்தங்கரை வழி போனோம் அப்படின்னாக்கா ரோடு சரியா இல்ல அப்படின்றதுக்காக வேற ரூட்ட சூஸ் பண்ணோங்க. அப்போ சூஸ் பண்ணப்போ நாங்க தியாகதுர்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு கோட்டை இருந்தது. ஆனா கோட்டைக்கு போய் வர்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால, அந்த கோட்டைய நாங்க விட்டுட்டு, அடுத்து கொஞ்சம் தூரத்திலேயே வந்தோம். உளுந்தூர்பேட்டை டூ சேலம் பைபாஸ் ரோட்ல தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மலையாம்பிகை கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த கோயில பார்த்துட்டு வரலான்னு போனோம். அங்க தாங்க இந்த மாரி ஒரு சின்ன மலை மேல ஒரு சாமி கோயில் இருக்கு. அந்த மலையினுடைய அழகு, பசுமையான அந்த மலையினுடைய அழக பார்த்தோனே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. உடனே நாங்க பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் டிவியேட் ஆகி உள்ள வந்தோங்க. உள்ள வந்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பார்க்குற இடம் தான் மலையாம்பிகை கோயிலுங்க. இது என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐயப்பனும், அதுக்கப்புறம் முனியப்பன் சாமியும் கோயில்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்குறோம். ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணல. அது ஒவ்வொரு இடத்தையும் கொஞ்சம் ஒரு 10, 15 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி மாடியில ஒரு டர்னிங் இருக்குமோ, அந்த மாரி வியூ பாயிண்ட் மாரி ஒரு இடம் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்தி பார்க்கலாம். அப்புறம் பைபாஸ் ரோட்ல நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லங்க, இத சுத்தி நெறைய பயிர் வச்சிருக்காங்க. அந்த பசுமையும், இந்த மலையினுடைய பசுமையும் கண்கொள்ளா காட்சியா தாங்க இருந்தது. ரொம்பவே ரசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கல் பாறையில ஒரு தொட்டி மாரி இருக்கு. அந்த இடத்துல தண்ணி தேங்குது. அது குரங்குங்கலாம் அந்த தண்ணிய குடிக்குது. அப்புறம் நெறைய குரங்கே இருக்குதுங்க. இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, குரங்குக்கு பயப்படுங்கன்னா, கையில எதுவும் எடுத்துட்டு வரலன்னா குரங்கு ஒண்ணும் பண்ணாது. கையில ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா இந்த குரங்குக்கு குடுக்குற மாரி வாழைப்பழம், பொரி இதெல்லாம் எடுத்துட்டு குடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டது, இந்த மாரி பெரிய கல்லுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குங்க. அதில தான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய இந்த மலைய பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய கல்லுக்கு நடுவுல இந்த மாரி ஒட்டிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம உள்ள போற மாரிலாம் இருக்கு. இந்த உள்ள போயே மலை மேல உச்சி வரைக்கும் நெறைய பேர் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, இது கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பார்க்குறது தான் இந்த குகை கோயிலுங்க. இது சமணர்கள் வாழ்ந்த குகை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள அம்பிகை யஷி அப்படின்றவங்க தெய்வத்தினுடைய உருவமும், அது கூட மகாவீரர் அவர்களுடைய உருவமும் இங்க இருந்ததுங்க. இப்போ நெறைய திருவிழா பண்றதாவும் கேள்விப்பட்டேங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரம்மியமான சூழ்நிலையில இருக்கு. நீங்க பைபாஸ்ல மொக்க போட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ரொம்ப அமைதியான, பசுமையான ஒரு இயற்கை சூழல்ல சாமிய வேண்டிட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு போலாங்க. அந்த மாரி தான் இருக்கு. இங்க நெறைய குரங்குலாம் விளையாடிட்டு தான் இருந்தது. எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீங்க கையில வச்சிருந்தா ஏதாவது கேட்குமா இருக்கும். ஆனா அமைதியா தான் இருந்தது. போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லங்க, இது தியாகதுர்கத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அந்த ஊருக்கு வந்தோம் நீங்க இந்த கோயிலுக்கு போலாம். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.